டு பி கண்டினியூ திஸ் வீடியோ. நான் ஃபுட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் என் ஜெஸி பையன் வந்தான். அவன் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் குட்டி வாண்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தலைவர்ஸு சிலர் 2-3 பேர் வந்து வெளியே போகலாம், டெரஸ்ட்டு வீட்டில் கீழே இறங்கி ஸ்டெப்புக்கு போகலான்னு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் ரொம்ப நாட்டியாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த அண்ணன் கூட விளையாடுறதுக்கு வான்னு கூப்பிட்டேன். என்னோடய ஜெஸி பையாவுக்கு வந்து அவனுக்கு விளையாடுறதுக்கு தலைவருக்கு மூடே கிடையாது. அவனுக்கு நான் மட்டும் விளையாடிட்டுருக்கோன்னு ஆசைப்பட்றான். பட்டு இருந்தாலுமே அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு சொல்லி அனுப்பிட்டு தலைவருக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அவர் பாட்டில் போயிடுவார். அதுக்கப்புறம் அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் எங்கள் லிட்டில் தலைவர் வந்தார். அவர் வந்து மாடியிலேருந்து ஏறி குதித்து அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த சிமெண்ட் சீட் மேலே படுத்துட்டு தலைவர் வந்து சுகமாக சன் பாத் மாதிரி இப்போ நைட் பாத் எடுக்கிறாரு. அவர் வந்து வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா நான் அவர் கொஞ்சம் சிறப்பெல்லாம் ஊற்றுவேன் மல்டிவிட்டமின், அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போயிட்டு என்ன வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னுட்டு. அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி மேலே கூப்பிட்டு வரக்குள்ளே எனக்கு அதில் ஒரு 1/2 hour ஓடிருச்சு. அப்புறம் எங்கள் குட்டிகளுக்குள்ளே ஒரு ஒத்துமை பார்த்திங்கன்னா, எங்கள் சின்ன ப்ரௌனி பார்த்திங்கன்னா அது சுடு தண்ணியாக இருக்கிறனால அந்த ஹீட் வந்து வாய் வந்து நமக்கு வெந்துருன்னு சொல்லுவாங்கள்ல, அவன் வந்து யாரையுமே சாப்பிட விடல. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அந்த ஃபுட்டை இன்னும் சாப்பிட வேணாம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் இருந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. பட் மற்ற குட்டி யாருமே கேட்கல. பட் அதில் தான் அவன் வந்து அவனோட ஒரு கால் எடுத்து அது சாப்பிடாதன்னு சொல்கிறான். பட் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக டீம் லீடர் வந்து ஹேண்டில் பண்ணான். அவனுக்கு ஒரு எப்படி தெரியுதுன்னா, அவன் அவேர்னஸ் பண்ணுறான், அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்லான்னு அவன் அவ்வளோ கண்ட்ரோலாக வந்து ஹேண்டில் பண்ணான். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் நேரம் எல்லாரையும் பார்த்துட்டு க்ரௌடெல்லாம் கூப்பிட்டு வந்து, நம்ம க்ரௌடு நம்ம ஆட்கள் தான், வேறு யாரும் கிடையாதுங்க வெளியிருந்தால. அவன் வந்து வெளியிருந்த அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் எல்லாம் கீழே கூப்பிட்டு வந்துட்டு, இவன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. இவனை மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிறோம், பட் இருந்தாலுமே அவனோட ஃபுட்டு விஷயத்தில் மற்ற விஷயத்திலும் அவன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கிறான். பட்டு எந்த அளவுக்கு கோவப்படுறானோ அந்த அளவுக்கு எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் ஒத்துமையாகவும் ஹாப்பியாகவும் லீட் பண்ணுற ஒரு அழகு குட்டின்னு சொல்லலாம். அவனுக்கு சில நேரங்களில் வந்து நம்ம கூட இருந்துகிட்டே இருந்தோம்னா ஹாப்பியாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.